ஸ்தோத்திர காலை வணக்கம். தொடர்ந்து வேதாகமத்திலிருந்து ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் பகுதி தொடக்கம் 1-2 வாசிக்க கேட்கலாம். விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகளை அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண் பெண் படைப்பு. ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்க்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கிருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதன் அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்பு மிகு ஆறுகள் ஆயிற்று. முதலாவதன் பெயர் பீசோன். இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்நாட்டு பொன் பசும்பொன். அங்கே நறுமண பொருள்களும் வண்ண மணிக்கற்களும் உண்டு. 2வது ஆற்றின் பெயர் கீகோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. 3வது ஆற்றின் பெயர் திக்ரீசு. இது ஆசியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது. 4வது ஆறு யூப்பிரத்தீசு. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாது, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாள் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயர் ஆயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பை ஒன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆதியாகம புத்தகம் தொடக்க நூல் 2ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து வேதத்தை வாசிப்போம். ஒரு புதிய முயற்சி இது. இந்த முயற்சியை உங்கள் ஆதரவை தேடுகின்றேன். நீங்களும் வாசியுங்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அவருடைய கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.